பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 ஆரம்பித்த உடனே பல பேர் வந்து சீசன் 2 எதுக்கு சீசன் 1 மாதிரி தான் இருக்குது, இந்த கதை ஒன்றும் எனக்கு பெருசாக ஒத்து வரல அப்படின்னு ஆரம்பத்தை ஒரு முதல் 2 வாரத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ செந்தில் மீனா கல்யாணம் நடந்துச்சோ அதுக்கு பிறகு வந்து பாக்யலட்சுமி கூட ஒரு மகாசங்கமம் நடத்தி கதிர்ராஜி கல்யாணம் நடந்துச்சோ அப்போ இருந்தே கதை பரபரப்பாக போக ஆரம்பிச்சு. அடுத்தடுத்து பெரிய பெரிய திருப்பங்கள், அதுக்கப்புறம் வந்து இனிமையான மொமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. அந்த கதாபாத்திரங்களுக்குமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டே வராங்க. கதிர்ராஜிக்குலாம் நம்ம நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு தனியாக எப்பயும் போல் ஃபேன்ஸ் இருந்துகிட்ருக்காங்க. இந்த சமயத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக வந்து இந்த கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக பழனிவேலுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பழனிவேல் கல்யாணம் நடந்து ஒரு வழியாக முடிஞ்சதுக்கு பிறகோ இல்லை பழனிவேல் கல்யாணம் பாதியிலே நின்னதுக்கு பிறகோ அரசியன் குமரவேலுடைய கல்யாணம் இமீடியட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லவங்க மாதிரி பேசிட்டு முத்துவேலை சக்திவேலை அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட அவங்க இன்னும் கோபமாக தான் இருக்காங்க. அதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் சரி பண்ண முடியும்னு எதையாச்சும் சொல்லி மண்டையை கழுவி அரசி முட்டாள்தனமாக ஆல்ரெடி வேறு காதலில் விழுந்துட்டாங்க. இவரை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் யோசிக்காமல் இவர் முன்னாடி செஞ்ச விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் இப்போ திருப்பி அவங்க வந்து அந்த வலையில் விழுந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அனுபவிக்கிற கொடுமைகள்லாம் பார்த்து இங்கே எல்லோரும் வந்து வருத்தப்பட அரசிக்கே வந்து நம்ம வந்து ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வர்றது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கொடுமைகள், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, என் பிள்ளை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்க, அப்புறம் தாலி தான் வேலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை தங்கிக்கிறதுன்னு பல கொடுமையான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு கல்யாணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஜோடியாகவே அரசியன் குமரவேல் அப்படிங்கிறவங்க இப்போ ஆரம்பித்து போக போக நல்லா ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கு பழனிவேல் அரசியே பெட்டர்னு நினைக்கிறீங்களா? சில பேர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்கு பல விதமான சூப்பரான ஆஃபர்ஸ் மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. ஹெட்செட் ஆரம்பிச்சு ட்ரெஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தேங்க்யூ.